ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக ஹெல்த்தியாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களுமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கோம். 2025 ஸ்டார்ட் ஆன மாதிரி தான் இருந்தது. அதுக்குள்ளே ஜனவரி மாதத்தில் பகுதி நாள் போயிருச்சு. வீட்டிலே இருக்கிறனால ஒவ்வொரு நாளும் போர் அடிக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறமா எப்படிதான் இந்த நாள் போனதுன்னே தெரியலை. அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருக்குது. இந்த விளாக் பார்த்திங்கன்னா பொங்கல் அன்னைக்கு எடுத்தது. பொங்கல் அன்னைக்கு காலையில் எழுந்திரிச்சதுமே சக்கரை பொங்கல் செஞ்சுட்டேன். அது செஞ்சு எல்லோரும் சாப்பிட்டதுக்கப்புறமா கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டே இருந்தோம். அன்னைக்கு காலையில் சக்கரை பொங்கல் சாப்பிட்டதுனால பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே பண்ணலை. ஸ்ட்ரைட்டாக லஞ்சே செஞ்சுக்கலான்னு 11:30 போல் டீ குடிக்கணும் போல் இருந்தது. டீ எல்லாம் போட்டு குடிச்சிட்டு அப்படியே லஞ்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி ஹஸ்பண்ட்க்குமே லீவுங்கிறதுனால லஞ்ச் கொஞ்சம் பொறுமையாக செஞ்சால் போதும். காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எதுவுமே சாப்பிட்லாங்கிறதுனால ஒரு 12 மணி ஆகையுமே செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்றைக்கி மத்தியானத்துக்கு என்னெல்லாம் பிளான் பண்ணியிருந்தேன்னா வெஜிடபிள் புலாவ், அப்புறம் உருளைக்கிழங்கும் க்ரீன் பீஸ் போட்ட ஒரு கிரேவி, அதுக்கப்புறமா கோபி 65. காலையில் எதுவுமே சாப்பிட்லாங்கிறதுனால எனக்கு கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ டீ போட்டு குடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபில்லிங்காக இருக்கும். பொறுமையாக குக் பண்ணதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாம். இதுக்கு முன்னாடியெல்லாம் எனக்கு டீ சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. வீட்டில் இருக்கும்போதும் சரி, எங்கே போனாலும் சரி, டீ குடிக்கிறதே இல்லை. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமா ஆண்ட்டோ நல்லா டீ குடிப்பாங்க. அவங்க கூட சேர்ந்து நானுமே டீ குடித்து நல்லா பழகிட்டேன். இப்போ ஒரு நாள் கூட டீ குடிக்காமல் இருக்க முடியலை. டீ குடிக்கிறதுக்கு என்னமோ அடிக்டான மாதிரியே இருக்குது. காலையில் எழுந்திரிச்சதுக்கு அப்புறமா ஆட்லின் திரும்பவும் தூங்க ஆரம்பிச்சிட்டா. ஸோ நான் ரிலாக்ஸாக உட்காந்து டீ குடிச்சிட்டு இருந்தேன். மத்தியானம் லஞ்சுக்கு ஃபஸ்ட்டு புலாவ் தான் செய்ய போகிறேன். அதுக்கப்புறமா தான் கிரேவி 65 எல்லாமே செய்யணும். இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் தான் புலாவ் பண்ண போகிறேன். ஸோ குக்கிங்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு அரிசி வேணுமோ அதை எடுத்து ஃபஸ்ட் தண்ணியில் ஊற போட்டுட்டேன். வெங்காயம், காய்கறி இது எல்லாத்தையும் வதக்கி எடுக்கும்போது கரெக்டாக அரிசியும் தண்ணியில் கடந்து நல்லா ஊறிடும். ஆண்ட்டோ ஆஃபீஸ் போகிற அன்னைக்கு காலையில் சமையல் வேலையெல்லாம் ரொம்ப கடகடன்னு பார்க்க வேண்டியிருக்கும். அதனால பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டே சைட் பை சைடாக காயெல்லாம் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனால் இன்றைக்கி ரொம்ப ரிலாக்ஸாக பண்ணினா போதுங்கிறதுனால ஃபஸ்ட்டே காய் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுட்டு தான் வேலையே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் புலாவ் செய்யும்போது டேஸ்ட் ரொம்ப பர்ஃபெக்டாலாம் வராது. இன்றைக்கி நிறைய வீடியோஸ் பார்த்து எப்படி பண்ணணும்னு ரெஃபர் பண்ணிட்டு தான் செய்யவே ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஏன்னா ஒரு டிஷ் நம்ம செய்கிறோம், அது நமக்கு நல்லா வரலைன்னு நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா கடைசி வரைக்கும் அது நல்லாவே வராது. திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜில் அதுவே நமக்கு பர்ஃபெக்டாக வர ஆரம்பிச்சிடும். இன்றைக்கி புலாவ் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா காய்கறியுமே எங்கிட்ட இருந்தது. முக்கியமாக ஃப்ரெஷ் பட்டாணி இந்த டைம் வெஜிடபிள் வாங்க போகும்போது இது பண்ணணுங்கிறதுக்காகவே வாங்கிட்டு வச்சுருந்தேன். புலாவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கிட்டேன். அதோட தோல் எல்லாத்தையும் நல்லா ரிமூவ் பண்ணிவிட்டு தின் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த புலாவ், பிரியாணி இது எல்லாமே பண்ணும்போது எப்போதுமே வெங்காயத்தை கட் பண்ணும்போது ஒரே சைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். கொஞ்சம் பெருசும் சின்னதுமாக கட் பண்ணியிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதை வதக்கும்போது ஒரு சிலது நல்லா கொலைய வதங்கியிருக்கும், ஒரு சில பீசஸ் அப்படியே வதங்காமல் இருக்கும். என்னென்ன காய்கறியெல்லாம் இன்றைக்கி எடுத்திருந்தேன்னா ஒரு கேரட், ஒரு சின்ன சைஸ் தக்காளி, 4-5 பீன்ஸ், ஒரு உருளைக்கிழங்கு, அப்புறமா க்ரீன் பீஸ். இது எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி ஃபஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி அப்படியே தனியாக எடுத்து வச்சுட்டேன். இது கூடவே புதினா அண்ட் கொத்தமல்லி ரெண்டுமே சேர்த்துக்கணும். என்கிட்ட புதினா இல்லாததுனால கொத்தமல்லி மட்டும்தான் சேர்த்துருந்தேன். சமையல் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணவும் கரெக்டாக ஆட்லினும் எழுந்திரிச்சிட்டா. சாப்பாடு எதுவுமே ரெடி ஆகாதனால அவளுக்கு பசிக்குங்கிறதுனால கொஞ்சமாக சத்து மாவில் கூழ் மட்டும் காய்ச்சி கொடுத்துட்டேன். அதை கொடுத்துட்டோன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அவளுக்கு பசிக்காது. வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறவு என்னை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டா. அவள் பாட்டுக்கு விளையாண்டுக்கிட்டே இருப்பாள். புலாவுக்கு இன்றைக்கி கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து தான் செய்ய போகிறேன். ஸோ அதுக்குன்னு சில்லு மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா இங்கிட்டு பொட்டேட்டோ அண்ட் க்ரீன் பீஸ் கிரேவி பண்ணுறதுக்காக கொஞ்சமாக ஒரு கை அளவுக்கு தேங்காவை எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு கோல்டன் கலரில் வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும். அதை வறுத்துக்கிட்டே சைட் பை சைடாக தேங்காய் பாலுக்கு தேங்காவையும் மிக்சர் ஜாரில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு அதையுமே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
நிறைய பேர் தேங்காய் பால் எடுக்கிறதுக்காக தேங்காவை திருவி தண்ணியில் போட்டுட்டு அதை நல்லா பிசைஞ்சு அதிலேருந்து பால் எடுப்பாங்க. ஆனால் நான் எப்போதுமே இந்த ஒரு மெத்தடை தான் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கேன். கிரேவிக்கு தேங்காய் நல்லா ப்ரௌன் கலரில் வறுபட்டு வந்ததும் அதை எடுத்து ஆறுறதுக்காக தனியாக வச்சுட்டேன். 2 டைம் தேங்காவை நல்லா அரைச்சி அதிலேருந்து பால் எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா காலிஃப்ளவரில் 65 பண்ணுறதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வெந்நியை கொதிக்கிறதுக்காக வச்சுட்டேன். அண்ட் குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் அண்ட் நெய் இது 2யுமே சேர்த்துட்டு புலாவ் செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கு அப்புறமா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பேலீஃப் இது எல்லாத்தையுமே சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா தின்னாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கணும். கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்த்துருந்தேன். பச்சை மிளகாவை கீரியெல்லாம் போடலை, அப்படியே முழுசாகவே சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பும் கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதை அப்படியே வதங்க விட்டுட்டேன். காலிஃப்ளவரை பிளான்ச் பண்ணி எடுக்கிறதுக்காக வச்ச வெந்நியும் நல்லா கொதிச்சிருச்சு. அதனால் காலிஃப்ளவரையும் எடுத்து எந்த அளவுக்கு பீசஸ் வேணுமோ அந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு வெந்நியில் அப்படியே போட்டுட்டேன். அந்த வெந்நியில் போடும்போது புழு ஏதாவது இருந்ததுன்னா வெளியில் வந்துடும். ஆனால் காலிஃப்ளவரை பார்க்குறதுக்கே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி தான் இருந்தது. அண்ட் முந்தின நாள் வாங்கிட்டு வந்ததுனால ரொம்ப நாளும் ஆகலை. வெந்நியில் போட்டதுக்கப்புறம் புழு எதுவுமே தெரியலை. ஸோ அதை அப்படியே வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இங்கே வெங்காயமும் நல்லா வதங்கிருச்சு. ஸோ அதில் 1 ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தேன், அதிலேருந்து எடுத்து சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் அதை ஒரு நிமிஷம் போல் நல்லா வதக்கி விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி அண்ட் பட்டாணி இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு காய்கறியெல்லாம் வேகிறதுக்காக குக்கரோட மூடியையே தலைகீழ திருப்பி நல்லா மூடி வச்சுட்டேன். ஹாலில் அப்படியே ஆட்லின் விளையாண்டுக்கிட்டே இருந்தால் ஹஸ்பண்டுமே வெளியில் போயிருந்தாங்க. ஸோ கிச்சனில் குக் பண்ணிக்கிட்டே அப்படியே அவளையுமே கவனிச்சிக்கிட்டே இருந்தேன். சில டைம் இந்த மாதிரி தான் சேரெல்லாம் எங்கேயாவது கொண்டு போய் ஏற்றி போட்டுட்டு அது மேலே ஏறி உட்காந்துருப்பாள். கீழே விழுந்துடக்கூடாதுன்னு சைட் பை சைடாக அவளையுமே கவனிச்சிக்கிட்டே இருந்தேன். கிரேவிக்காக வறுத்து வச்சுருந்த தேங்காவுமே நல்லா ஆறிடுச்சு. ஸோ அதை அப்படியே ஒரு மிக்சர் ஜாருக்கு மாற்றிட்டு அந்த வறுத்த பாத்திரத்திலேயே கிரேவி பண்ணிடலான்னு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க ரஃப்பாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அண்ட் ஒரு சின்ன சைஸ் தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் இது எல்லாத்தையும் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு அது கூடவே ஃப்ரெஷ்ஷான பட்டாணியையும் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வேக விட்டுட்டேன். புலாவுக்காக சேர்த்துருந்த காய்கறி எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. ஸோ அரிசியை நல்லா கழுகிட்டு ஸ்ட்ரெயினரில் போட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிய விட்டு எடுத்துட்டு அதையுமே குக்கரில் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்ததுக்கப்புறமா தான் தண்ணியுமே தேங்காய் பாலும் சேர்க்கணும். அரிசியை போட்டதுக்கப்புறமா காய்கறி எல்லாத்துக்கூடையும் சேர்த்து ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறவு எந்த உலக்கில் அரிசி எடுத்தேனோ அந்த உலக்கில் தேங்காய் பாலையும் தண்ணியையும் அளந்து சேர்த்துக்கிட்டேன். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணிங்கிற அளவில் மெஷர் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா அந்த தண்ணியை நம்ம எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது உப்போட டேஸ்ட்டு கொஞ்சம் சுள்ளுன்னு இருக்கிற மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அரிசி வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும். அதை அப்படியே மூடி வச்சுட்டு இங்கிட்டு கிரேவி பண்ணுறதுக்கான காய்கறி எல்லாமே நல்லா வெந்துருச்சு. ஸோ அதையும் ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வறுத்து வச்சுருந்த தேங்காய் கூட 4 சின்ன வெங்காயத்தை சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். கிரேவிக்காக வேக வச்சுருந்த உருளைக்கிழங்கும் பட்டாணியும் நல்லா வெந்துருச்சு. இப்போ அது கூட காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கணும். நான் காரத்துக்காக சாதாரண மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூனும் கலருக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூனும் சேர்த்துருந்தேன். அதுக்கப்புறமா மல்லித்தூள் 2 ஸ்பூனும் மஞ்சள் தூள் 1 ஸ்பூனும் கரம் மசாலா 2 ஸ்பூனும் சேர்த்துட்டு நல்லா ஒரு டைம் எண்ணெயிலேயே மிக்ஸ் பண்ணி விடணும். ஒரு நிமிஷம் இல்லைனா 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா தேங்காய் பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதையும் இது கூட சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டு அப்படியே மீடியம் டு சிம்மில் வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டு வற்ற விட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி செஞ்சால் இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கிரேவியை அப்படியே வற்றதுக்காக மூடி போட்டு மூடி வச்சுட்டு இங்கிட்டு புலாவுக்கு தண்ணி தேங்காய் பால் இதெல்லாம் சேர்த்தது நல்லா கொதிச்சிருச்சு. அதுக்கு அப்படியே மூடி போட்டு வெயிட்டும் போட்டுட்டேன். காலிஃப்ளவர் 65 பண்ணுறதுக்காக காலிஃப்ளவரை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அது கூட கொஞ்சமாக உப்பு, மிளகாத்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அரிசி மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு
இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் போல் நல்லா ஊறுறதுக்காக மிக்ஸ் பண்ணி அப்படியே எடுத்து வச்சுட்டேன். புலாவுக்கு வந்து 2 விசில் வரணும், மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கணும். 2 விசில் வந்ததுக்கப்புறமா ஃபுல்லாக ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஓப்பன் பண்ணவே கூடாது. ஒரு 10 இல்லைனா 15 நிமிஷம் அப்படியே வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணணுன்னா நல்லா உதிரி உதிரியாக வரும். இங்கிட்டு கிரேவியுமே நல்லா வற்றி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அதை அப்படியே இறக்கி வச்சுட்டு அதே அடுப்பில் காலிஃப்ளவர் ஃப்ரை பண்ணுறதுக்காக எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணுறதுக்காக வச்சுட்டேன். எப்போதுமே நான் காலிஃப்ளவர் பண்ணும்போது எண்ணெயில் போடவுமே அந்த மாவெல்லாம் அப்படியே பிரிந்து போயிடும் மசாலா எல்லாமே. ஆனால் இந்த டைம் நான் போடும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருந்தது. ஒரு பொடி கூட மாவு வந்து பிரிந்தே போகலை. எல்லாமே நல்லா காலிஃப்ளவரில் கோட்டாகி ஃப்ரை பண்ணி எடுக்கிற வரைக்கும் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்திருந்தது. டேஸ்ட்டுமே ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக இருந்தது. ஆனால் அரிசி மாவு சேர்த்துருந்ததுனால சாப்பிடும்போது மொறுன்னு சூப்பராக இருந்தது. ஃப்ரை பண்ண காலிஃப்ளவர் எல்லாத்தையுமே ஒரு பாத்திரத்தில் டிஷ்யூ பேப்பரை மேலே போட்டுட்டு அதுக்கு மேலே எல்லாத்தையுமே வந்து ஆயிலேருந்து ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஃபைனலாக புலாவை ஓப்பன் பண்ணி பார்த்தேன். உண்மையிலே சொல்கிறேன், டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக வந்திருந்தது. அந்த கிரேவி கூடயும் காலிஃப்ளவர் 65 கூடயும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்தது. ஓப்பன் பண்ணி பார்க்கவுமே எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த டைம் சூப்பராக தான் வந்திருக்கணும். ஏன்னா உதிரியாக இருந்தது. சேம் டைம் அரிசியுமே நல்லா வெந்து வந்திருந்தது. சூடோடு சாப்பிட்டா தான் புலாவ் டேஸ்ட்டாக இருக்கும்னு உடனே பிளேட்டில் எடுத்து போட்டு மத்தியானம் சாப்பாட்டையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா எல்லாருமே ஒரு குட்டி தூக்கம் போட்டாச்சு. ஈவினிங் போல் டிமார்ட் கிளம்பி போகிறதா பிளான் இருந்தது. 1-2 திங்ஸ் மட்டும்தான் வாங்க வேண்டி இருந்தது. அங்கே போனால் கொஞ்சம் சீப் ரேட்டில் கிடைக்கும். இன்னொன்று குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நாங்கள் இருக்கிற வீட்டில் இருந்து கொஞ்சம் தூரத்தில் தான் டிமார்ட் இருக்குது. ஸோ கொஞ்சம் டைம் பாஸ் ஆன மாதிரியும் இருக்கும்னு அன்றைக்கி சாயங்காலம் போல் கிளம்பி டிமார்ட் போயிட்டோம். அன்றைக்கி பொங்கல்ங்கிறதுனால ரோடு எல்லாமே ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. ஒரு சில வண்டி மட்டும்தான் வந்துக்கிட்டு இருந்தது. ஸோ ட்ராவல் பண்ணுறதுக்குமே ரொம்ப சூப்பராக இருந்தது. மோஸ்ட் ஆஃப் த கடையும் வந்து க்ளோஸில் தான் இருந்தது. ஒரு சில கடை மட்டும்தான் ஓப்பன்லேயும் இருந்தது. நாங்கள் சாயங்காலம் ஒரு 5 மணி போல் வீட்டிலேருந்து கிளம்பணுன்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் மத்தியானம் தூங்கினதுனால எழுந்திரிக்க லேட் ஆகிடுச்சு. ஸோ வீட்டிலேருந்து கிளம்பவே 6:45 7 மணிக்கிட்ட ஆகிட்டு. நாங்கள் நினச்சிட்டு போனது இன்றைக்கி பொங்கலுங்கிறதுனால கண்டிப்பாக நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணி வரமாட்டாங்க. ஸோ டிமார்ட்டில் ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்கும்னு நினச்சி போனோம். ஆனால் கடைக்கு வெளியில் போய் இறங்கும் போதே நிறைய வண்டி நின்றுது. ஸோ நம்மளே மாதிரி பொங்கல்னாலும் யாருமே விட்டு வைக்க போகிறது இல்லைன்னு நாங்களுமே கடைக்குள்ளே போயிட்டோம். ஆனால் அங்கே போனால் கிராசரி செக்ஷனில் மட்டும்தான் கொஞ்சம் க்ரௌடாக இருந்தது. மற்றபடி வேறு எந்த செக்ஷனுமே கூட்டமே இல்லை, ஃப்ரீயாக தான் இருந்தது. இந்த டிமார்ட் போயிட்டோன்னா நான்லாம் ஒரு செக்ஷனுமே விட்டு வைக்க மாட்டேன். எது ஆஃபர் போட்டிருக்காங்க, எது புதுசாக கலெக்ஷன் வந்திருக்குன்னு எல்லாத்தையுமே பார்த்துருவேன். இதுக்கு முன்னாடியெல்லாம் டிமார்ட் போகும்போது நாங்கள் ஒரு அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போவோம், இதுக்குள்ளே நம்மளோட பர்ச்சேசிங்கை வந்து முடிச்சுக்கணும்னு. ஆனால் எப்போதுமே அந்த அமௌண்ட்டுக்குள்ளே மட்டும் நிற்கவே செய்யாது. அதை விட டபுள் மடங்காக வருமே தவிர அதிலேருந்து ஃபிக்ஸ் பண்ண அமௌண்ட்டில் இருந்து கொஞ்சம் கூட கம்மியாக வராது. அங்கே இருக்கிற திங்ஸுமே அப்படி தான், நம்ம கண்ணை பறிக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் குவாலிட்டியும் நல்லாயிருக்கும், ப்ரைஸும் அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்கும். முக்கியமாக கிராசரிஸ் வந்து மற்ற இடத்துல வாங்குறதுக்கும் இங்கே வாங்குறதுக்கும் குவாலிட்டி வந்து காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது, சூப்பராக இருக்கும். அண்ட் ப்ரைஸுமே மற்ற கடைகளை கம்பேர் பண்ணும்போது இங்கே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். டிமார்ட் போனால் செலவு அதிகமாகுதுன்னு கொஞ்ச நாளைக்கு அந்த கடை பக்கமே போகாமல் இருந்தோம். அதுக்கப்புறமா ஒரு முடிவு பண்ணினேன், இனிமேல் அங்கே போனோன்னா வேணுங்கிற திங்ஸ் மட்டும்தான் வாங்கணும், மற்ற எதுவுமே தேவையில்லாததை வாங்கக்கூடாது, கண்ட்ரோல் பண்ண தெரியணும் அப்படின்னு ஒரு டைம் முடிவு பண்ணிட்டு போனோம். அந்த டைம் வந்து நாங்கள் என்னென்ன திங்ஸ் வாங்கணும்னு பிளான் பண்ணி போனோமோ அதை மட்டும்தான் வாங்கினோம். அதுக்கப்புறமா இப்போ செகண்ட் டைம் போயிருக்கோம். இந்த டைமும் நாங்கள் என்னென்ன திங்ஸ் வாங்கணும்னு நினச்சி வந்தோமோ அதை மட்டும்தான் வாங்கினோமே தவிர மற்ற எந்த ஒரு திங்ஸுமே வாங்கலை. ஆனால் எல்லா செக்ஷனுமே போய் பார்த்தேன், கலெக்ஷன்ஸ் என்னெல்லாம் வந்திருக்குங்கிறத எல்லா செக்ஷனுமே இப்போ பார்த்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தால் தான் அந்த டிமார்ட் போன ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷனே இருக்கும். இங்கே ட்ரெஸ் செக்ஷனில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஷால் அண்ட் லெகின் தான். ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் கிடைக்கும். மற்ற கடையை கம்பேர் பண்ணும்போது இங்கே ரொம்ப விலை கம்மின்னு தான் சொல்லணும். ஸோ அங்கே போய் ஒரு ஷால் எடுக்க வேண்டியே இருந்தது. கிரவுண்ட் ஃப்ளோரில் கூட கொஞ்சம் ஆட்கள் இருந்தது, ஆனால் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஆளே இல்லை, நாங்கள் மட்டும்தான் அங்கே இருந்த மாதிரி இருந்தது. ஸோ ஃப்ரீயாக என்னென்ன வேணும்னு பார்த்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஷால் கலெக்ஷன்லாம் நிறைய கொண்டு வந்திருந்தாங்க. எனக்கு பார்க்குற கலர் எல்லாமே வாங்கணும் போல தான் இருந்தது. பட் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டேன், நமக்கு எது தேவையோ அது மட்டும்தான் வாங்கணும்னு.
வேணுங்கிற திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு ஃபைனலாக வந்து பில் போட்டாச்சு. பில்லிங்கில் நாங்கள் வாங்காத ஒரு மில்க் பேனோட ப்ரைஸை வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. மோஸ்ட்லி இந்த மாதிரி நான் பில் போட்டதுக்கப்புறமா செக் பண்ணுறதெல்லாம் இல்லை. ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக வருதே நம்ம வாங்கினதை விடன்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது மில்க் பேனோட ப்ரைஸையும் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே சொன்னதுக்கப்புறவே இங்கே அதை கட் பண்ண முடியாது, கஸ்டமர் கேர் அங்கே இருக்குதுன்னு தனியாக அதை போய் அங்கே கட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு ஆண்டோ போயிட்டாங்க. அதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 10-15 நிமிஷம் ஆகிருச்சு. நானும் பாப்பாவும் வந்து வெளியில் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அந்த ப்ராசஸ்லாம் அவங்க முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறமா அப்படியே போய் திங்ஸ் எல்லாத்தையுமே பைக்கில் எடுத்து வச்சுட்டோம். மோஸ்ட்லி டிமார்ட் வரும்போது கேரி பேக் எடுத்துகிட்டு வந்துடுவேன். ஏன்னா டிமார்ட்டில் வந்து கேரி பேக் கொடுக்க மாட்டாங்க. இன்கேஸ் அவங்க கொடுக்காங்கன்னா நம்ம வந்து அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பேக்குக்கு 25 ரூபா கிட்ட பே பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் இந்த டைம் போகும்போது அப்படியே கேரி பேக்கை மறந்தாச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் திங்ஸ் தான் அப்படிங்கிறதுனால பைக்கில் முன்னாடியும் வச்சுட்டு டிக்கிலையும் போட்டு அப்படியே மேனேஜ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா எனக்கு வீட்டிலேருந்து கிளம்பும்போதே வெளியில் சாப்பிட்டுட்டு வந்துடணும், சிட்டிங் இருக்கிற ஹோட்டலாக பார்த்து சாப்பிட்டுட்டு வந்துடணுன்னு தான் பிளான் பண்ணி போனோம். ஆனால் பொங்கல்ங்கிறதுனால ஒரு ஹோட்டல் கூட கண்ணில் படலை, எதுவுமே ஓப்பனில் இல்லை. கடைசியில் தேடி தேடி பார்த்துட்டு ஆண்டோ வீட்டில் வந்தே குக் பண்ணிடலாம் அப்படின்னாங்க. ஆனால் நான் இங்கேருந்து போகும்போது ஃபுல் மைண்ட் செட் நமக்கு சாப்பிட்டுட்டு தான் வரப்போகிறோம், வீட்டில் நம்ம வந்து வேலை செய்ய வேண்டாம் அப்படிங்கிறது தான். அதனால் எனக்கு அப்செட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே வீட்டில் போய் குக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் ஒரு 10-15 நிமிஷம் கிட்ட ஏதாச்சும் ஒரு ஹோட்டல் இருக்குமான்னு தேடிகிட்டே இருந்தோம். கடைசியாக ஒரே ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடை மட்டும் இருந்தது. அங்கேயுமே கூட்டம் ரொம்ப கூட்டமாக இருந்தது, ஏன்னா கடை எதுவுமே இல்லைங்கிறதுனால. அதுக்கப்புறவு அவங்களுமே வெயிட் பண்ணுங்கள், செக் பண்ணிவிட்டு சொல்கிறோம் அப்படின்னாங்க. கடைசியாக அங்கேயுமே ஃப்ரைட் ரைஸ் கிடச்சிது. ஆனால் நாங்கள் தான் அங்கே லாஸ்ட்டாக நின்னோம். லாஸ்ட்டுங்கிறதுனால இருக்க சாப்பாடை மொத்தமாக அள்ளி கொடுத்துட்டாங்களான்னு தெரியல. வீட்டுக்கு வந்து சாப்பிடும்போது ஒரு பார்சலே 2 பேருக்கும் போதுமானதாக இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு ஃப்ரைட் ரைஸ் ஃபுல்லாக எக்ஸ்ட்ரா தான் இருந்தது. வீட்டுக்கு வரையுமே கிட்டத்தட்ட 11 மணி ஆகிடுச்சு. ஏன்னா டிமார்ட்டில் நல்லா சுற்றுன்னு சுற்றியாச்சு. அதுக்கப்புறமா வந்ததும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டோம். ஏன்னா நல்லா பசியும் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. பொங்கல் அன்னைக்கு டே எங்களுக்கு இப்படி தான் போச்சு. ஓகே, இந்த வீடியோவோட எண்டிங்க்கு நம்ம வந்தாச்சு. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.